தினக்கூலியாளரான ஆட்டோ ஓட்டுநருடைய மகனுக்கு சென்னை ஐஐடில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பலருடைய பாராட்டுகளையும் குவிச்சுக்கிட்டு வருது. இந்தியாவின் வருங்கால சிறந்த பொறியியலாளர் இதோ. படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட முடியாதுடா அப்படின்ற படத்தோட வசனத்தை ஏழ்மை நிலையிலையும் சாதிச்சு காட்டின இந்த மாணவனுடைய செயல் பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. இது எல்லாம் நடந்ததுக்கு நான் முதல் திட்டத்தின் மூலமா நான் பயிற்சி பெற்றதான் முக்கிய காரணம். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை வளாகத்துக்கும் எனது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களுக்கும் முதல்வன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சந்திரபோஸ் அப்படின்றவருடைய மகனான பார்த்த சாரதி அப்படின்றவங்க விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்திருக்காங்க. படிப்புல கெட்டைக்காரரா திகழ்ந்த பார்த்த சாரதி தன்னுடைய உயர்கல்விய ஒரு பெரிய கல்வி நிறுவனத்துல தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாமா. ஒரு பக்கம் ஏழ்மை நிலை கஷ்டமா இருக்கு அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் குடும்பத்துக்காக தனக்காக படிச்சிருக்காங்க. தனியார் பயிற்சி பள்ளி எதுக்கும் போகாம தமிழக அரசு கொடுத்த அந்த பயிற்சியில மட்டுமே கலந்துகிட்டு மத்திய அரசுடைய தேர்வான JEE தேர்வுல வெற்றி பெற்று 112 மதிப்புகளை பெற்றிருக்காங்க. இப்போ அவருக்கு சென்னை ஐஐடில இருக்கக்கூடிய பிடெக் ஏரோஸ்பேஸ் பொறியியல் பயிற்சியில பயில்றதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்த சாரதியோடைய பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய தந்தையான சந்திரபோஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகன் நல்லா படிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே கனவா இருந்தது. என்னுடைய மகனுக்கு இப்போ ஐஐடில ஒரு சீட்டு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சின்ன வீட்டுல போதுமான வசதிகள் இல்ல அப்படின்னாலுமே படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல பார்த்த சாரதியோட முயற்சி பலரையுமே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.